Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க விதமான ஜாப் இருக்குது. பட் ஒரு சில இது கான்ட்ராக்ட் பேசிஸ் இருக்குது, ஒரு சில இது பெர்மனன்ட் ஜாப்ஸும் இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சரியா? ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஃபுல்லாக பார்க்காம கொஸ்டின் கேட்காதீங்க, சரியா? ஸோ அதுபோல் இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, NLC இந்தியா லிமிட்டெடில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி போட்டிருக்காங்க. ஒரு 6 ஆப்பர்ச்சுனிட்டி தான் போட்டிருக்காங்க. 2 போஸ்ட்டும் 6 வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி போஸ்ட்டு, என்னென்ன வேகன்சி, எவ்வளோ சேலரி என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதோட போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டண்ட், சரியா? இந்த போஸ்ட்டு போட்டிருக்காங்க. எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி, சரியா? ஜென்ரலில் 3, ஓபிசியில் 1. சுட் பொசஸர் டிப்ளமா இன் ஹார்டிகல்ச்சர், சரியா? இது ஃப்ளோரிகல்ச்சர் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும், 60% இருக்கணும், சரியா? ஓபிசி கேட்டகரி வந்து என்சிஎல்ல ஒர்க் பண்ணியிருக்கணும். அவங்க ப்ராக்கெட் என்சிஎல்னு போட்டிருக்கனால ஓபிசி கேட்டகரி என்சிஎல்ல இருக்கவங்களும் ப்ரொமோஷனுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வேக்கன்சியை ஒதுக்குறாங்க, சரியா? அது என்னன்ட்டு கீழே நம்ம பார்க்குவோம். ஸோ சரியா, மற்றபடி வேக்கன்சிஸ் வந்து அந்தந்த கம்யூனிட்டிக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்தந்த கம்யூனிட்டிக்கு ரிசர்வ் பண்ணிடுவாங்க, சரியா? இல்லைனா ரிசர்வ் பண்ண மாட்டாங்க, சரியா? அதுக்கப்புறம் அவங்க வந்து டிகிரியில் வந்து 50% மார்க் எடுக்கலாம். யாருக்குன்னா, அதாவது மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் குவாலிஃபைங் டிகிரி இன் 50% ஃபார் இன்டர்னல் கேண்டிடேட்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் த கேட்டகரி ஆஃப். இந்த கேட்டகரிக்கு இன்டர்னல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இத்தனை மார்க் மினிமம் இருந்தால் போதும். ரிசர்வேஷன் பிடபிள்யூடிக்கு கரெக்ட். மற்றபடி ஒரு சில நோட்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கிடுங்க, சரியா? அதுக்கப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட் ஜென்ரலுக்கு 30, ஓபிசி என்சிஎலுக்கு 33, எஸ்சிக்கு 30, எஸ்டிக்கு 30, சரியா? ஆஸ் பர் ரூல்ஸ் படி கூடலாம் குறையலாம், சரியா? அடுத்து வேறு என்ன போட்டிருக்காங்கன்னா, மற்றபடி டிசபிலிட்டி யாரெல்லாம், சரியா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேண்டிடேட் ஜாயின் NLCIL இந்தி வந்து என்ன சொல்லலாம்னா சூட்டபுளாக இருக்கும், சரியா? அவங்க கரெக்டாக பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். ரிசர்வேஷன் ஆஸ் யூஸ்வல், ரிசர்வேஷன் உங்களுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ரிசர்வேஷன் கண்டிப்பாக தந்துடுவாங்க, சரியா? மற்றபடி கீழே சொல்ல வர்றது தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, சரியா? அந்த ஏஜ் லிமிட்டு எல்லாம் வந்து உங்களுக்கு இல்லை டீட்டெயில்ஸாக, அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ், சரியா? கண்டிப்பாக கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்கும், சரியா? மற்றபடி ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கணும், சரியா? ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு உண்டான ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பிடபிள்யூடிக்கு அவங்களுக்கு உண்டான போர்டிலேருந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் கரெக்டாக சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், சரியா? இதெல்லாம் கண்டிப்பாக சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக இருக்கட்டும். மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சுக்கிட்டு அதுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் வச்சு அவங்க எடுக்கிறாங்க. ரிட்டன் டெஸ்ட் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜு, லாஜிக்கல் ரீசனிங், நியூமெரிக்கல் அபிலிட்டி, ரெலவெண்ட் சப்ஜெக்டையும் ஒரு 80 மார்க், அந்த எல்லாம் சேர்ந்து ஒரு 20 மார்க்கும், ரெலவெண்ட் சப்ஜெக்டில் ஒரு 80 மார்க் இருக்கும், சரியா? மேக்ஸிமம் 70 மார்க்கு, சரியா? ப்ராக்டிக்கல் ஸ்கில்லில் வந்து டெஸ்டிங் த ப்ராக்டிக்கல் ஸ்கில் ஃபார் த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு, சரியா? ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகிறவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து டெஸ்டிங் ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் வந்து வைக்காங்க, அது ஒரு 30 மார்க், சரியா? அதுக்கு மினிமம் குவாலிஃபைங் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்கன்னா, இவர் ஜென்ரலுக்கு வந்து 50%, ஓபிசி என்சிஎலுக்கு 40, 50 எஸ்சிக்கு 50, எஸ்டிக்கு 50, சரியா? இது வந்து மினிமம் மார்க், சரியா? கொஸ்டின் பேப்பர்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும், சரியா? நோ நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால் நீங்கள் எல்லா கொஸ்டினையும் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். 120 நிமிஷம், சரியா? 122 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், சரியா? சக்ஸஸ்ஃபுல்லி கேண்டிடேட் இன் ரிட்டன் டெஸ்ட் வில் பி ஷார்ட் லிஸ்ட், சரியா? ப்ராக்டிக்கலுக்கு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த கம்யூனிட்டி அந்தந்த கேட்டகரி வச்சு அந்த வேக்கன்சி இருந்துச்சுன்னா அதுக்கு அவங்க ஃபில்அப் பண்ணுவாங்க, சரியா? அதுக்கப்புறம் செலக்டட் கேண்டிடேட் சொன்ன மாதிரி தான், செலக்டட் கேண்டிடேட் வில் பி பிளேஸ் இந்த பே ஸ்கேல் வந்து 22,000, சரியா? அதுக்கப்புறம் they will be paid basic pay, DRS allowance,
சரியா. பர்சனலி 18.40% பேசிக் பே அண்டு காமன் அலவன்ஸ் சரியா 35% பேசிக் பே பெர் மந்த். ஸோ அதெல்லாம் உண்டு உங்களுக்கு. ஹெச்ஆர்ஏ டிஏ எல்லாமே உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து வந்துடும் சரியா. அதுக்கு ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் ஜென்ரல் கண்டிஷன் அது என்னென்னா ஒன்லி இந்தியன் அது யூஸ்வல் தான் இந்தியனில் நேஷனலாக இருக்கணும் சரியா. சரியா கரெக்டாக பாஸ் ஆகிருக்கணும். டிகிரியில் வந்து கரெக்டாக ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கணும் சரியா. அதர் இதுலேருந்து வர்றதா இருந்தால் அவங்க என்ஓசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் சரியா. ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஜென்ரல் கண்டிஷன் வந்து உங்களுக்கு இருக்கும், அதை பார்த்துக்கிடுங்க சரியா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா nlcindia.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சரியா. இமெயில் ஐடி வேலிட் இமெயில் ஐடி சரியா எல்லாத்தையும் கரெக்டாக மற்ற இதெல்லாம் அதாவது உங்களோட சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. கேன் பி ரிக்வயர்டு அப்லோட் ரிக்வயர்டு ஸ்கேன் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சரியா. உங்கள் சர்டிஃபிகேட்டெல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. ஸோ இது எப்போ ஆன்லைன் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டிங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வில் பி ஆக்டிவேட் வந்து 18/12/20 இன்னைக்கு ஈவினிங் 5 மணிலேருந்து 7/1/2021 வரைக்கும் இந்த ஆன்லைன் ஆக்டிவில் இருக்கும் சரியா. பேமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்க எல்லாத்துக்கும் 250 அப்ளிகேஷன் ஃபீ, ப்ராசஸிங் ஃபீ 236, டோட்டல் 486 ரூபா கட்டணும். மற்ற எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ் மேனுக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸப்டட், ப்ராசஸ் ஃபீ 236 ரூபா கட்டணும் சரியா. அவங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ மட்டும் கட்டினா போதும் சரியா. இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரியா. இதுதான் இதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா. மற்றபடி இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இதுதான் என்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும், எப்படி இருக்கணும், அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எவ்வளோ சைஸ் 50 சரியா 50 கேபி இருக்கணும், சிக்னேச்சர் 50 கேபி இருக்கணும், டேட் ஆஃப் பர்த்துக்கு பர்த் சர்டிஃபிகேட், எஸ்எல்சி, மெட்ரிகுலேஷன், ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். காப்பி ஆஃப் ஆதார் கார்டு வைக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் எவ்வளோ சைஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிடுங்க, அதெல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ பார்க்காமல் 18/12 7/1 வரைக்கும் சரியா. இதுதான் இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு கொடுத்துருங்க சரியா. மறக்காமல் இதை ஃபுல்லாக பாருங்கள், படிச்சுட்டு இந்த குவாலிஃபிகேஷன் இந்த ஜென்ரல் கிட்ட யாருனாலும் அப்ளை பண்ணலாம்ல. ஸோ அதனால் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் சரியா. இது வந்து ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டண்ட். இதே மாதிரி இதே போஸ்ட்டில் இதே கம்பெனியில் இதே ரெக்ரூட்மெண்ட்டில் வேறு போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் சரியா. ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா 2 வேகன்சி, ரெண்டுமே ஜென்ரல் சரியா. ரெண்டுமே ஜென்ரல் சேம் அதே இது தான். இதுக்கு என்ன படிச்சிருக்கணும், மற்றபடி எல்லா ரூல்ஸும் அதே ரூல்ஸ் தான். என்ன படிச்சிருக்கணும்னா டிப்ளமா இன் ஆயுர்வேதா ஃபார்மசி வித் மினிமம் டியூரேஷன் 2 இயர்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி 2 வருஷம் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமா இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி வித் மினிமம் டியூரேஷன் 2 இயர்ஸ் ஆர் டிகிரி இன் ஆயுர்வேத ஃபார்மசி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி சரியா. மினிமம் 60% குவாலிஃபை மார்க் இருக்கணும் சரியா. ஸோ இது முடிச்சிருக்கிறவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். மற்றபடி எல்லாத்துக்கும் சேம் அங்கே சொன்ன மாதிரி தான், எல்லாமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாம் சொல்லிட்டேன் சரியா. இதுக்கு வந்து டிசபிலிட்டிக்கு வந்து போத் லக் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற அதுக்கு 1 லக் தான் கொடுத்துருந்தாங்க, இது போத் லக் சரியா. இதுக்கும் பேசிக் பே 22,000 தான் சரியா. மற்றபடி ரிலாக்ஸேஷன் எல்லாமே உண்டு. இதோட மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதுக்கு வெயிட்டேஜ் அண்ட் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் சரியா. ஒரு 10 மார்க்கு உங்களோட அக்ரிகேட் பெர்சன்டேஜ் மார்க்கை வச்சு அவங்க ஒரு 10 மார்க் வந்து போடுவாங்க சரியா. 3 விதமான டெஸ்ட்டு இருக்கும், இதை வச்சு மோட் ஆஃப் செலெக்ஷனுக்கு பண்ணுவாங்க சரியா. மற்றபடி இங்கிலீஷில் தான் கொஸ்டின் இருக்கும், எல்லாம் கொடுத்துட்டேன். மற்றபடி ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு சேலரியோட மற்ற எல்லா அலவன்ஸும் சேர்ந்து வந்துடும் சரியா. எல்லாமே அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, அதே டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அதே மாதிரி தான். இதுக்கும் ஃபீஸ் அதே மாதிரி தான், இதுக்கும் அப்ளிகேஷன் ஃபீ அவ்வளோதான். 486 ஜென்ரலுக்கு, எஸ்டி பிடபிள்யூக்கு மட்டும் 236 ரூபா சரியா.
மற்றபடி எல்லா டாக்குமெண்ட்டும் அதே மாதிரி ஃபில்லப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ 2 விதமான போஸ்ட்டும் NPCLல இருக்குது. சரி, NLC இந்தியா லிமிடெட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 மொத்தம் அதில் ஒரு 4 உண்டு 6 போஸ்ட் இருக்குது. அந்த 6 போஸ்ட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது கிடைக்கணும். இது ஒரு பெர்மனன்ட் போஸ்ட்டு. சரியா? ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எங்கேயுமே வந்து கான்ட்ராக்டோ டெம்பரரியை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ ஏன்னா கான்ட்ராக்டு டெம்பரரியாக வந்து உங்களுக்கு அலவன்ஸ்லாம் தர மாட்டாங்க. அலவன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணாதனால இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இருக்குது. மறக்காமல் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரியா? நான் மறுபடியும் சொல்கிறேன். அந்த வெப்சைட்டு nlcindia.com. இதுதான் அதோட வெப்சைட்டு. இதில் கேரியர்ஸில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும். சரியா? ஸோ ஒரு 6 போஸ்ட்னாலும் கிடைக்கிற நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.